ஒரு 7 வயசு குழந்தைய மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தை கிட்ட அபியூஸ் பண்ணிருக்காரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர். சென்னையில இந்த விஷயம் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு இந்த கேஸ் தெரியும் அப்படின்னு தெரியல. நம்ம சென்னை நுங்கம்பாக்கத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூன் 29ஆம் தேதி வந்துட்டு கிட்டத்தட்ட 6 மணி அளவுல இந்த ஒரு குழந்தை வந்து காணாம போறா. காணாம போனதையும் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து இந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா தேடி பக்கத்து தெருவில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன நிலைமையில அப்படின்னா, அந்த பொண்ணு ரொம்ப மயக்கமா இருந்திருக்கு. அந்த பொண்ணு மேல மயக்க ஊசி போட்டிருக்காங்க. அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த குழந்தை எந்திரிச்சதுமே எல்லா விஷயத்தையும் சொல்லி அழ ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் 30ஆம் தேதி இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஆனா இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ். அதுதான் உண்மை. அதையும் தாண்டி எனக்கு கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு தப்ப தட்டி கேட்கணுமோ அவங்களே தப்பு பண்ணா இந்த நாடு எந்த அளவுக்கு உருப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பத்தி நான் பேசுறதுனால இனி எனக்கு எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதையும் தாண்டி நான் பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தப்ப தட்டி கேட்கறவங்களே தப்பு பண்ணும்போது நம்ம எங்க போய் நிக்கிறது, நமக்கு நியாயம் எங்க கிடைக்கும் அப்படின்றத கேள்வி. 7 வயசு குழந்தைகிட்ட போற அளவுக்கு அவ்வளோ அரிப்பா இருந்தா, சொந்த பொண்ணு இருக்கா, சொந்த தாய் இருக்கா, சொந்த பொண்டாட்டி இருக்கா, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி யார்கிட்ட வேணா போக வேண்டியதானே? அடுத்தவங்க கிட்ட ஏன் போற? ஏன்னா சொந்த புள்ளனா கசக்கும், அடுத்தவங்க புள்ளனா இனிக்குமா?